ஆழமான சத்தியம் நமக்கு நல்லா ஸ்ட்ராங்கா தெரியணும். தேவனுடைய அன்பு என்ன, அது எவ்வளவு விலைக்கிரயம் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணணும், தெரியணும். பாருங்களேன், நம்முடைய மாம்ச முயற்சியினால் சில சூழ்நிலைகளால் மறைவாய் இருக்குது, நம்மளால அதை பார்க்க முடியல. ஆனா அதை நம்மை பார்க்க செய்கிறவர் எப்படி? அவருடைய தோளில் நம்மை தூக்கி வைத்து நம்மை உயர்த்தி வைத்து நாம் பார்க்க வேண்டியவைகளை நமக்கு என்ன பண்றாரு, காண்பிக்கிறார். நாம் பார்க்க வேண்டிய மிக முக்கியமான ஒரு ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து. ஏன்னா தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை. உடனே அதோட வசனம் முடிஞ்சிட்டா, பிதாவின் மடியில் இருக்கிற ஒரே பேரான குமாரனே அவரை வெளிப்படுத்தினார். அப்போ குமாரன் மூலமா நம்ம என்ன பண்றோம், தேவனை அறிந்து கொண்டிருக்கிறோம். இதுக்கு பிதா மிகப்பெரிய விலைக்கரையம் செலுத்தி இருக்கிறார். உங்கள்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன், உங்களை அடிச்சா உங்களுக்கு அதிகமா வலிக்குமா, இல்ல உங்க பிள்ளைய அடிச்சா உங்களுக்கு அதிகமா வலிக்குமா? உங்களுக்கு ஒரு உடம்புக்கு முடியல வைக்கலன்னா ஈஸியாக நீங்கள் அதை சகிச்சுக்கிட்டீங்க. ஆனால் பிள்ளைங்களுக்குன்னா உங்களால் என்ன பண்ண முடியாது, சகிக்க. நாம் பிதாவை அறிந்து கொள்ளும்படி பிதா நம்முடைய ஒரே பேரான குமாரன் இந்த பூமியில் என்ன பண்ணார், அனுப்புனார். நம்மளால் அவரை என்ன பண்ண முடியல, பார்க்க முடியலை. அப்போ நான் உலக பிரகான தகப்பன்மார் என்ன பண்ணுறாங்க, தங்களுடைய தோளில் தூக்கி வைத்து இவன் எதையோ ஒன்றை பார்க்க வேண்டியிருக்கு பார்க்க வைக்கிறாரு. ஆனால் தேவன் என்ன பண்ணார்னா, அவரை எல்லாரும் பார்க்கும்படிக்கு இயேசுவை தூக்கி வைத்தார். தோளின் மீது அல்ல, சிலுவையின் மீது. தேவன் தன்னுடைய குமாரனை சிலுவை மரத்தில் தூக்கி வைத்து எல்லாத்தையும் சொன்னாரு, என்னை பாருங்க. தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, ஆனால் நீங்கள் இயேசுவை என்ன பண்ணுங்க, பாருங்க. ஒரு மனிதன் இயேசுவை பார்க்கிறதுக்கு மரத்தில் என்ன பண்ண வேண்டியிருந்துச்சு, ஒரு சின்ன பிரயாசம் சகை என்ன பண்ணாரு, எடுத்தார். ஒருவர் பார்ப்பதற்கு சின்ன பிரயாசம், ஆனா எல்லாரும் பார்க்கறதுக்கு பிதா ஒரு போட்டோவை ஆணில மாட்டின மாதிரி ஒரே பேரான குமாரனை சிலுவையில என்ன பண்ணாரு. இந்த அன்பை நீங்க உணர்ந்தீங்கன்னா உங்க வாழ்க்கை முற்றும் ஜெயம் கொள்ளுகிற வாழ்க்கையா இருக்கும். நீங்கள் உலகத்தையே ஜெயிப்பீர்கள்.